வணக்கம், வெல்கம் டு அன்னிஸ் கிச்சன். இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது முட்டைக்கோசும் மட்டன் கொத்துக்கறியும். இது வந்து சப்பாத்தி, பூரி, ரைஸு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அருமையான டிஷ்ஷு. பூரிக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் காம்பினேஷனு. உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோசோடு சேர்த்துன இப்போ மட்டன் கொத்துக்கறி செய்கிறதுக்கு முதல்ல வணக்கி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி, ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை, இது கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். இது கறி மசால் பொடி, இதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் போடக்கூடாது. இதையும் இதில் போட்டு ஒரு வறுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். இது ஃபுல்லாக அரைச்சிக்கணும், நல்லா நெகுன்னு அரைச்சிக்கணும். இது இந்த கறி மசால் பவுடர் வந்து இது வீட்டில் செஞ்சது. நான் உங்களுக்கு இது வந்து ஒரு தனி வீடியோவில் போடுறேன், அதை பார்த்துட்டு இது பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இதை தாளித்து விடலாம். எண்ணெய் கொஞ்சம், கடுகு, கடுகு பொரியட்டும். ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை, வெங்காயம் ஒரு 200 கிராம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு ஹாஃப் தக்காளி, ஒரு 50 கிராம். இப்போ முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 300 கிராம்ஸ் முட்டைக்கோஸ் இப்படி குட்டி குட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸும் நல்லா வதங்கட்டும். இது மட்டன் கொத்துக்கறி, இது வந்து 1/2 kg. இதையும் போட்டுடலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை கொஞ்சம், எல்லாம் போட்டு நல்லா மட்டன் வந்து நல்லா வதங்கணும். நல்லா உடச்சி விட்டு உதிரி உதிரியாக பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிடுச்சு. நல்லா இப்படி ஒயிட் ஆயிடணும் மீட்டு. நல்லா இப்படி உதிரி உதிரியாகவும் வந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது அரைச்சி வச்சுருக்கிற நல்ல இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்குதான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடணும் வேகறதுக்கு. இப்போ தண்ணி ஒரு கப் ஊற்றி மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், ஏன்னா மட்டன் வேகணும் இல்லையா. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒருக்க பார்த்து திருப்பிட்டு மறுபடியும் 15 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு. இன்னொரு 5 மினிட்ஸ் பாருங்கள், வெந்திருக்குதான்னு பாருங்கள். இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், கொஞ்சம் சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் மறுபடியும் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் வைக்க வேண்டாம். நான் குக்கரில் வச்சிங்கன்னா மீட் ரொம்ப வெந்துருச்சுனால நல்லா இருக்காது. அதனால் பாத்திரத்துலேயே தாளித்து விட்டுருங்க. எப்படி இருந்தாலும் 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது. நீங்கள் வந்து மீட் வெந்த கணக்கை வச்சுட்டு நான் சொல்கிற மினிட்ஸ் பார்க்க வேண்டாம். மீட் வெந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அன்னீஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.